வேற எங்கன்னா போய் பிச்சைடுறான்னா டே கம்யூனிட்டியா இந்த ஊர்ல நம்ம கொடுத்தா வாங்கி போடுவாங்க இங்கேயா போடுவாங்க பிச்சை எடுத்துக்கிற 25 ரூபாய் கணேஷ் பீடி ஒரு கட்டுக்கு தான் வந்துக்குது. கணேஷ் பீடிக்கு அது கூட சரி 25 ரூபாய் சரி பரவாயில்ல நான் வச்சுக்கோ வயசால போதும். டேய் கேட்ட பண்ணா இவ யாருக்கு தெரியுமா? மூஞ்சி அடிச்சு போட கொடுத்தனாக்கா என் தங்கச்சி ஆரவல்லிடா. ஆரம்பத்தில் உன் மகனை கொல்ல வந்த கருத்தை மும்மடி யார் தெரியுமா? நான் தான். அவன் இந்த நாட்டுக்கு வந்த இந்த நாட்டை ஆளுவான் என்ற எண்ணத்தில் கொண்டம் கொண்டு அவனை தீர்த்து காட்ட வேண்டும் என்பதற்காக நாளை என் தங்கச்சி எடுத்த முடிவுதான் அவனை போட்டு மகன் கொலை செய்த வந்த காரணம் இந்த ஆரவலையின் சோழ்ச்சி. என் தங்கை ஆரவலையின் சோழ்ச்சி. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய மகளுக்கு கட்பாறை போய்விட்டது. உன்னை வச்சு சோறு போறது தண்டை சோறு. ஆகையால உன் மகளையே எதுக்கு வச்சிருக்கணும்? அவளை அடிச்சு நாடு கடத்து சொன்னது நானே, செஞ்சது என் தங்கச்சி. என் தங்கச்சி ஆரவலையின் சோழ்ச்சி அங்குதாண்டா ஆரம்பிச்சது. போய்விட்டது. மாவர சபையில என்ன பார்த்து என்ன சொன்ன உன் மக? கால் செருப்புக்கு சம்மன்னு சொன்னான்டா. செருப்போட சிறப்பை பார்த்தாயா? உன் மகன் வீண் படி சுமத்துறது என்னுடைய தங்கை. அவன் நல்லவன் தான். அவனை மாதிரி ஒரு உத்தம உலகத்துல தேர்னால கிடைக்க மாட்டான். அப்பேற்பட்ட உத்தமனை அவனை தாசியாக இவள மீது படுக்க சொன்னது நானு, கூட்டு வந்து காட்டுறது நானு. என் தங்கை ஆரவலையை சூழ்ச்சி ஆரம்பமானது இவளோட முடிந்தது. இப்போது உன்னுடைய மனைவியா இருக்கிற இந்த சூழ்ச்சிக்காரி இப்போது என்ன பண்ண தெரியுமா? உன்னை தீர்த்து கட்ட போறான். என்ன தீர்த்து கட்ட போறாளா? டேய் பையா, உன்னை உயிரோட விட்டா நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியாடா? பாவி இது வாழ்ந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் தாண்டாலும்
சகல வசதிகள் நம்மிடம் உண்டு. யார் எதை கேட்டாலும் வாரி வாரி கொடு. யாருக்கும் இல்லை என்ற வார்த்தை உண்ணாவினால் உரைத்து விடாது. அப்படியாகட்டும். யார் நம்ம கைவாசா? இனி யார் வந்தாலும் நம்மள ஆட்டவோ முடியவே முடியாது, அசக்கவோ முடியாது. உண்மைதான். இதை வச்சு ஒன்னும் எவ்வளோ சாதிக்க வேண்டியிருக்குது. அடுத்து போற இத்தாலி நாடு புறப்பட்டு ஓடிவா.